ஆரோக்கியமாக இருப்பதன் அடையாளம் புலிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதுதான் என்கிறார்கள் வன ஆராய்ச்சி வல்லுநர்கள். இதனால் புலிகளை பாதுகாப்பது ஒருபுறம் நடக்கிறது. ஆனால் அதே புலி ஊருக்குள் நுழையும் போது அதனை கொல்லும் செயலும் நடக்கிறது. புலி மட்டுமல்ல, யானை, கரடி, சிறுத்தை புலி என எந்த வனவிலங்கு ஊருக்குள் நுழைந்தாலும் அவற்றை கொல்வது தவறு என்கிறது வனத்துறை சட்டம். பாதுகாக்க வேண்டிய வனத்துறையினரே வனவிலங்குகளை கொல்வது சரியா? வனவிலங்குகள் வாழ்வதற்கு ஏற்ற வகையில் காடுகளை பராமரிக்க வேண்டியது யார் என்ற கேள்விகளுக்கு விடை தேட முயற்சிக்கிறது இன்றைய பெருஞ்செய்தி. வனத்தில் இருக்க வேண்டிய மிருகங்கள் ஊருக்குள் வர காரணங்கள் பல இருந்தாலும் அதில் ஒன்றாக மனிதர்களின் பங்கும் இருக்கத்தான் செய்கிறது. அவ்வாறு உதகையில் ஊருக்குள் வந்த புலியின் அட்டகாசத்தையும் அது ஊருக்குள் வந்ததன் காரணத்தையும் விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. உதகையின் சோலாடா, கப்பச்சி உள்ளிட்ட பகுதிகளில் நடமாடி வந்த புலி வெவ்வேறு பகுதிகளில் 3 பேரை கடித்து கொன்றது. கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய புலியின் அட்டகாசத்தை கட்டுப்படுத்த வனத்துறையினரும் அதிரடி படையினரும் களமிறங்கினர். புலியை கண்காணிக்க அமைக்கப்பட்ட கேமராக்களில் அதன் உருவம் பதிவாகியது. இதன் மூலம் முதுமலையில் இருந்து இடம்பெயர்ந்து புலி உதகை வந்ததும் உறுதியானது. இந்த புலி புதன்கிழமை சுட்டுக் கொல்லப்பட்டது. எனினும் இது மனிதர்களை கொல்லும் புலியாக மாறியதற்கான காரணங்களையும் வனத்துறையினர் தெரிவித்தனர். புலிகளிடையே ஏற்பட்ட சண்டையின் காரணமாக அதனுடைய கீழ்த்தாடையில் ஒரு பெரிய புண் ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாக அதனால் கடந்த சுமார் 20 நாட்களாக உணவு உண்ண முடியாமல் இருந்துள்ளதாக தெரிய வருகின்றது. அதன் காரணமாகத்தான் இதுபோன்று சுலபமாக மனிதர்களை அடித்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை அது வளர்த்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். புலியின் வேட்டையாடக்கூடிய உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருப்பது காரணமாக கூறப்பட்டாலும் அதன் ஆளுமைக்கான புதிய எல்லையை தீர்மானிக்கவே புலி இடம்பெயர்ந்திருக்கிறது என்றும் அவ்வாறு இடம்பெயரும் போது வழி தவறி உதகை பகுதிக்குள் வந்துவிட்டது என்றும் கூறப்படுகிறது. சரியான பாதையில் புலி பயணித்திருந்தால் அதன் வாழ்வாதார பகுதிக்குள் நுழைந்திருக்கும் என்றும் சொல்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். இந்த ராங் டைரக்ஷன் என்னன்னாக்கா, இந்த ஏரியாவில் அதிகமாக காடு இல்லை, அதிகமாக ப்ரே ஸ்பீசிஸ் கிடையாதுங்க. டைகர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற டைகர் அது பத்தாது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இது கேன் கெட் டைவர்ட்டட் டு மேனேட்டிங். இந்த மாதிரி சில டைகர் என்ன ஆகும்னா, இந்த சத்தியமங்கலமாக நம்ம ஈரோட அந்த ஃபர்தர் நார்த் இன்ட்டு கொலைகால நம்ம காவேரி எல்லாம் இந்த சைடு போயிடும். அந்த சைடு நிறைய ஃபாரஸ்ட் இருக்குது. அந்த சைடில் அவர் சர்வைவ் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கும். இப்படி நுழைந்த புலியை வனத்துறையினர் சுட்டுக் கொன்றாலும் இதுவே இறுதியாக இருக்கும் என்ற உத்தரவாதத்தை அளிக்க முடியாது என்கின்றனர் இயற்கை ஆர்வலர்கள். காரணம், வனப்பகுதிக்குள் ஏற்படும் குடியிருப்புகளும் தோட்டங்களும் வனத்துக்குள் இருக்கும் விலங்குகளை வெளியே வரச் செய்கின்றன என்றும், மனித நடமாட்டம் வனத்தில் அதிகமானால் வனவிலங்குகளின் நடமாட்டம் குடியிருப்பு பகுதிகளில் அதிகரிக்கும் என்றும் சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர். காட்டு பகுதிக்கு ரொம்ப அருகாமையில் போய் வீடு கட்டி விவசாயம் பண்ணிட்டு நிறைய வளர்ச்சி திட்டங்கள்லாம் அங்கே நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் தவிர்த்தாதான் இந்த மாதிரி வனவிலங்குகளுக்கும் மனிதருக்கும் இருக்கிற மோதலை நம்ம தடுக்க முடியும். ஆனால் பொதுமக்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு செயல்பட்டாதான் இந்த மாதிரி சம்பவங்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக்க முடியும். வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த காட்டு ஓரத்தில் வீடு கட்டுறது, அந்த ஆர்எஃப் பக்கத்தில் போகிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா மேக்ஸிமம் புலிகள் அவ்வளோ சீக்கிரமாக ஊருக்குள்ளே அடிக்காது. காட்டுக்குள்ளே போனால் தான் நமக்கு பிரச்சனை. நம்ம அந்த காட்டுக்குள்ளே போகாமல் காட்டை டிஸ்ட்ரக்ஷன் பண்ணாமல் இருந்தாலே இந்த மாதிரி பிரச்சனைகளை வருங்காலத்தை தடுக்கலாம். நம்ம காடுகள் அழிக்கப்படுவது ஓயாத வரை புலி மட்டுமல்ல, இதை போன்ற மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான மோதலும் தொடரத்தான் செய்யும் என்கின்றனர் இயற்கை ஆர்வலர்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சையத் அப்பாஸுடன் ஜெய்சங்கர். உதகையை அச்சுறுத்தி வந்த புலி கொல்லப்பட்ட நிலையில் கோவையில் சிறுத்தை புலி ஒன்று தென்பட தொடங்கியிருக்கிறது. அண்மை காலத்தில் யானைகள் கூட்டத்தால் அவதிப்பட்ட அதே பகுதியில் இந்த சிறுத்தை புலி நடமாட்டம் இருப்பது அந்த வட்டாரத்தில் தற்போது அச்ச அலைகளை ஏற்படுத்தி வருகிறது. கோவை மாவட்டம் ஓணாம்பாளையம், குப்பேபாளையம், தாழியூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக யானைகள் அச்சுறுத்தல் இருந்து வந்தது. கும்கி யானைகளை கொண்டு காட்டு யானைகளை வனத்துறையினர் விரட்டிய நிலையில் தற்போது சிறுத்தை புலி நடமாட்டம் இருப்பதை மக்கள் பார்த்துள்ளனர்.
இங்கே ஓணாம்பாளையத்தில் 2 நாளைக்கு முன்னாடி சிறுத்தை குட்டியோட இங்கே ஊருக்குள்ளே வந்துருக்கிறதா பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. அது 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 ஏன் காட்டுக்குள்ளே இருந்து இந்த பக்கம் வர காரணம் என்னங்கன்னா, காட்டுக்குள்ளே தண்ணி, அதுக்கான உணவுகள், அது என்ன பண்ணுதுன்னா வேறு அனிமல்ஸ் கூட சண்டை போட்டு வெளியே வந்துடுது. அதனால் வழி மாறி வர்றதுனால இந்த மாதிரி ஊருக்குள்ளே வந்துடுது. இங்கே பார்த்திங்கன்னா வனப்பகுதியை ஒட்டியே நிறையா ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அந்த எலிஃபென்ட் பாத்தில் ரிசார்ட் போட்டாக்கா அது திரும்பினாக்கா இனியும் டவுனுக்கு தான் போகும். அப்படி தான் இங்கே ஆச்சு. 2002 2010 வரையிலும் இங்கே இருந்தவங்க சொல்கிறாங்க ஒரு யானை கூட வரல. இந்த மலையில் தான் தெரியும், நடந்து போகிறது தெரியுது. இப்போ 2010 ஆனபோது அங்கே நரசிபுரம் இந்த பக்கம் அங்கே எல்லாம் அந்த யானை பாத்தில் காலேஜஸ் எல்லாம் கட்டிட்டாங்க. அப்போ அதுக்கு நடக்கிறதுக்கு இப்போ போகிறதுக்கு இடம் இல்லை. அப்போ திரும்பி வந்தது. அப்படி தான் இது இப்போ தாலியூர் வில்லேஜும் ஓணாம்பாளையத்துக்கும் எல்லாம் திரும்பி வந்துட்டே இருக்கிறது. வன விலங்குகள் நுழைவதை தடுக்க வனத்தை ஒட்டிய பகுதிகளில் உள்ள தனியார் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதோடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். ஓணாம்பாளையம் பகுதியில் 2 நாட்களுக்கு முன்பு சிறுத்தை புலியின் நடமாட்டம் இருப்பதாக இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் வனத்துறையினர் இத்தகவலை மறுப்பதோடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை. மேலும் இப்பகுதியில் வனவிலங்குகள் வருவதை தடுக்க தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுஜாதா. கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் 1/3 பகுதி வனப்பகுதியாக இருக்கிறது. இங்கு யானைகள், சிறுத்தை புலி, கரடி, மான், மலைப்பாம்புகள் பெருமளவில் இருக்கின்றன. வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்களுக்குள் விலங்குகள் வருவது தொடர் நிகழ்வாக இருக்கிறது. இந்த பகுதிகளில் நடக்கும் மனித விலங்கு மோதல் பற்றி இப்போது பார்ப்போம். கர்நாடக மாநிலத்திலிருந்து ஆண்டுதோறும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி வனப்பகுதியில் நுழைந்து ஜவளகிரி, அஞ்சட்டி, தேன்கனிக்கோட்டை, ஊடேதுர்கம், ஓசூரை ஒட்டிய வனப்பகுதிகளில் யானைகள் வருவது வாடிக்கையாக இருக்கிறது. அங்கிருந்து அருகே உள்ள கிராமங்களுக்கும் வயல்வெளிகளுக்கும் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்துவது அடிக்கடி நிகழ்வதாக கூறுகிறார்கள் 20 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள். 5 மாதம் நம்மளுக்கு ரொம்ப தொல்லை சார். இந்த யானைந்த லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நம்மளுக்கு லாஸ். இப்போ இமிடியேட்டாக வனத்துறை அதிகாரி நம்மளுக்கு இந்த யானை முடுக்கி அந்த காட்டுக்கு அனுப்பிடணும். இந்த காட்டுக்கு பெரிய காட்டுக்கு அனுப்பிடணும். கர்நாடக பகுதிக்கு தொலைச்சிடணும். ஆண்டுக்கு 6 மாதம் யானைகள் இந்த கிராமங்களை ஒட்டி முகாமிடுவதால் தங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாவதாக கூறுகிறார்கள் விவசாயிகள். இது ஒருபுறம் இருக்க, தற்போது ஓசூர் அருகே சூளகிரி வனப்பகுதியில் ஊங்கட்டி என்ற கிராமத்தின் அருகே கடந்த 10 நாட்களாக சிறுத்தை புலி ஒன்றின் நடமாட்டம் இருப்பதாக கூறுகிறார்கள் கிராம மக்கள். பெரிய மக்கள் அந்த பக்கம் போகிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. மாடு, ஆடு இதெல்லாம் கொண்டு போனோம்னா அந்த ஏரியாவில் எப்போ தாக்குதோன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த ஸ்கூல் ஹைஸ்கூலாக இருக்குது. ஹைஸ்கூலாக இருக்கிறதுனால நிறைய பசங்க சுற்று வட்டாரத்துலேருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க வரும்போது பயப்படுறாங்க, எந்த நேரத்தில் என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு. யானைக்கு பயப்படுவதா, சிறுத்தை புலிக்கு அஞ்சுவதா, எந்த நேரத்தில் எந்த விலங்கு வரும் என்ற அச்சம் வனப்பகுதிகளை ஒட்டிய கிராம மக்களிடையே நிரந்தரமாக தங்கிவிட்டது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பழனிவேல். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் ஒவ்வொரு வகை விலங்குகளால் அவதிப்படும் மக்கள் அவற்றிடமிருந்து பாதுகாக்க கோருகிறார்கள். இப்படி வனவிலங்குகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன? இந்த பிரச்சினைக்கான தீர்வு என்ன? சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருக்கும்.